நான் வந்து என் பையனுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றது தான் வீடியோவாக போட்டிருக்கேன். மாங்காய் சாதமும் கத்திரிக்காய் உப்பு கறியும் செஞ்சுருக்கேன். கத்திரிக்காய் உப்பு கறின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு கத்திரிக்காயும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் உப்பு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் புளி ஊற்றணுங்க. நான் அங்கே புளி ஊற்றுறது வீடியோவை எடுக்கலை, நீங்கள் கொஞ்சம் புளி ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மிளகாத்தூள் மஞ்சள்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுருங்க, சிம்மில் வச்சுடுங்க, நல்லா வெந்துடும். மாங்காய் சாதத்துக்கு எண்ணெய் கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம துருவி வச்ச மாங்காயும் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நம்ம போட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம், துருவி வச்ச மாங்காயும் போட்டுக்கலாம். அந்த இடையில் மறுபடியும் கத்திரிக்காய் வந்து மூடி திறந்துட்டு கலரி விட்டுடலாம், ஏன்னா சிம்மில் வச்சுருக்கோம் இல்லைங்களா. பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மாங்காயும் நல்லா போட்டு மாங்காயும் கொஞ்சம், ஏன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா வதக்கலைன்னா தண்ணி விட்டுரும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மாங்காய் சாதத்தில் மோஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சள்தூள் போட மாட்டாங்க, ஆனால் நான் போடுவேங்க. அது போடும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு சாதம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு, மாங்காய் சாதம் வந்து நம்ம நல்லா ட்ரை ஆக்கிறதுனால ஆற வச்சு சாதம் போடவே தேவையில்லைங்க, நம்ம சுடு சாதமே போட்டுடலாம், ஏன்னா நான் தண்ணி விடாது. அவ்வளோதாங்க, மாங்காய் சாதம் ரெடி. லஞ்ச் பாக்ஸ் போட்டு கத்திரிக்காய் உப்பு கறியும் ஒரு சின்ன டப்பாவில் லீக் ஆகாத மாதிரி டப்பாவில் போட்டு கொடுத்துருவேந்தாங்க. அவ்வளோதாங்க லஞ்ச் பாக்ஸ். நன்றி.